வாங்க மச்சான். விஜய், கேள்விப்பட்டேன், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த ராங்கிக்காரிக்காக நீ எதுக்குடா தம்பி மன்னிப்பு கேட்கணும்? அதையே தான் நான் நினைச்சேன். ஒரு பொட்டச்சி இப்படி கொட்டை அடிக்கிற, அத வேடிக்கை பார்த்து நிக்கிறியே, இது நியாயமா? அதையே தான் நான் நினைச்சேன். டேய் விஜய், அந்த திமிர் பிடிச்சவள 2 சாத்து சாத்தி 4 நாளைக்கு பட்டினி போட்டா தன்னால வழிக்கு வர. இதுக்கு வக்கு இல்ல. நீ எல்லாம் அக்கா மவன். மச்சான், அவளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. வேண்டா, அவ உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா சித்தப்பாவும் என்னையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அடிச்சக்கா நான் இப்படி ஒரு பிடி வச்சிருக்காளா அவ? இந்த சொத்துக்கெல்லாம் நான் சொந்தக்காரன்னா உங்களுக்கெல்லாம் ராஜ உபச்சாரம் தான். ஆமா ஆமா, நீதான் எவ்வளவோ செஞ்சவனாச்சே. என்ன பண்றது? இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். என்ன பண்ணணும்னு தெரியல. டேய் பண்ணிரு, இங்க வா. இந்த பணம் வேலு மிலிட்டரிக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. மச்சானுக்கு நல்ல சிக்கன் பிரியாணி, மீன் குழம்பு, தலைகறி, அப்படியே விஸ்கி. மச்சான் வரட்டுமா? போயிட்டு வாடா கண்ணா, போயிட்டு வா. அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். என் அக்கா பையனுக்கு சொத்து சேரணும், அத நாமெல்லாம் அனுபவிக்கணும்னா அவ உயிரை எடுக்கணும். அதையே தான் நான் நினைச்சேன். நீ படுத்துக்கடி கண்ணா. பன்னீரு, காலையில எழுந்து ஆபீஸ் போற வரைக்கும் அவ என்ன செய்வா? வரிசையா சொல்லு. 6 மணிக்கு வாக்கிங் போவாங்க, 7 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க, 8 மணிக்கு டிபன் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வருவாங்க. அதுல இருக்கிற டிராயர்ல தான் வழக்கமா வளையல், நகை எல்லாத்தையும் கழட்டி வைப்பாங்க. அத போட்டுக்கிட்டு கீழே வந்து எல்லாரையும் ஒரு விரட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஆபீஸ் போவாங்க. அப்படியா? அதுக்கிட்டா பண்ணிருங்க. வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு போய் மாப்பிள்ள சொன்னதெல்லாம் வாங்கிட்டு மறக்காம விஸ்கி வாங்கிக்க. எல்லா குழையறான் மச்சான் மச்சான். சின்ன பிள்ளை எந்திரி. சரி, என்ன பண்ற? நேரா பாம்பு பண்ணைக்கு போறேன். அங்க இருந்து ஒரு விஷ பாம்பு எடுத்துக்கிறேன். அவ குளிக்கிறதுக்கு முந்தி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற டிராயர்ல அந்த நகை பொட்டியில பாம்பு போட்டுறேன். ஹலோ ஆடிட்டரா, குட் மார்னிங். ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். இன்னைக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ரோடு எங்க வச்சுட்டேன்? பாத்ரூம்ல வச்சுட்டேன். ஊர்ல இருந்து வந்தாங்களே உங்க சொந்தக்காரங்க, அவங்க உங்களை கொல்றதுக்காக பாம்பு வச்சிருந்தாங்க. பன்னீர் மூலமா விவரம் தெரிஞ்சு பாம்பை எடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என் உயிரை காப்பாத்துனீங்க. என்ன தேங்க்ஸ்? இது போலீஸ் தெரிஞ்சா இவரைத்தான் முடிச்சிட்டு போவாங்க. முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. என்ன மச்சான காணோம்? உங்க சொந்தக்காரங்களாச்சே, இனிமேல் இருப்பாங்களா? போயிட்டாங்க. பேண்ட் அவுத்துக்கிச்சு, கொஞ்சம் புடிங்க. அப்படியே இருங்க. பார்த்தா சிவ மாதிரியே இருக்கீங்க. நான் அவசரமா போயிட்டு வரேன். யோ யோ யோ, புடிச்சுங்க. யாரையும் காணாம